பாலிடிக்ஸ்க்கு வந்த பிறகு நீங்கள் என்ன லெசன்ஸை கற்றுக்கிட்டீங்க? எல்லா ஒர்க் ஸ்பேஸ்லேயும் சொல்லுவோம், இங்கே எல்லாருமே பாலிடிக்ஸ் நடக்குது, அது நடக்குது. பட் உண்மையாக ரியல் பாலிடிக்ஸில் தான் அது பாலிடிக்ஸ்னால் என்ன இன்னும் பெட்டராக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மத்திய அரசுடைய சப்போர்ட் இல்லாமல் புதுச்சேரி கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியுமா? நம்மளுக்கு எப்பவுமே தேவை. ப்ளஸ் இன்றைக்கி வரைக்கும் 30% ஆஃப் தி சப்சிடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. டெவலப்மெண்ட்டுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணால் புதுச்சேரி டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன் இஸ் டூரிசம். பட் டூரிசம் மட்டும் நம்பி நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நல்லாட்சி அப்படிங்கிறதுக்கு எது இலக்கணமாக சொல்கிறீங்க? நல்லாட்சினா எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நல்லாட்சினா ஃபஸ்ட்டு மக்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், இதெல்லாம் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் எவாலுவேட் பண்ணுறது. ஒரு மனிதன், ஒரு பொதுமக்கள் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ பூட்டானில் எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட். அப்போ நெதர்லாண்ட்ஸ், ஐஸ்லாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாழும் போது சந்தோஷமாக இருக்குமா. அதுக்கப்புறம் பேசிக் நீட்ஸ், ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த் கேராக இருக்கட்டும், இதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இட் இஸ் டு பி ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு தான் கவர்மெண்ட் டேக்ஸ் வாங்குறாங்க. பட் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே இட்ஸ் ஆல் ஸ்டில் டேக்ஸ்ட். ஸோ டேக்ஸும் பண்ணிவிட்டு நம்ம கையிலேருந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. யாரும் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். பட் இதே ஃபாரின் கண்ட்ரீஸில் வைஸ் வர்சா. இப்போ கூட நான் சிங்கப்பூர் போயிட்டு வரும்போது கூட அங்கே இருக்க லோக்கல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணுமா, ஒன்லி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் படிக்கணுமா. ஸோ அவங்க அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அந்த ஸ்டாண்டர்ட்ஸை கொடுத்துட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே போய் படிப்பாங்க. இன்னொன்று கவர்மெண்ட்டுக்கு ஒரு பர்டன். நம்ம வருஷம் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ பேயிங் ஸோ மச் ஆஃப் மனி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். பட் ஆனால் அது பெட்டராக கொடுக்க முடியல. பிஸ்னஸ்லேருந்து அரசியலுக்கு வரும்போது இங்கே இவ்வளவு டஃப்னஸ், இவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு நினச்சிங்களா? பாலிடிக்ஸ்க்கு வந்த பிறகு நீங்கள் என்ன லெசன்ஸை கற்றுக்கிட்டீங்க? பாலிடிக்ஸ் சும்மாவே பிஸ்னஸை சொல்லிட்டுருப்போம், இங்கே எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. எல்லா ஒர்க் ஸ்பேஸ்லேயும் சொல்லுவோம், இங்கே எல்லாருமே பாலிடிக்ஸ் நடக்குது, அது நடக்குது. பட் உண்மையாக ரியல் பாலிடிக்ஸில் தான் அது பாலிடிக்ஸ்னால் என்ன இன்னும் பெட்டராக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ரோட்டில் இருக்கட்டும், இங்கே எதுவுமே ஒரு when there's group of people there will be some kind of politics. பட் கடைசியில் அந்த பாலிடிக்ஸ்குள்ளேயே நம்ம இருக்கிறோங்கிற போது when you are very straight forward, நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் நினைக்கும் போது we obviously will face certain challenges. பட் அதெல்லாம் எதிர்கொண்டு வந்தால் தான் you can be successful. ஸோ டஃப்பாக இருக்குது பிஸ்னஸ்லையா இல்லை பாலிடிக்ஸ்லையா? அதான் பாலிடிக்ஸ் வந்து அதான் சொன்னேன். பிஸ்னஸ் வந்து பிகாஸ் எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தார், நெக்ஸ்ட்டு லெகசி நம்ம அதை எடுத்து பண்ணணுங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருந்தது, ஒரு கட்டாயம் இருந்தது. பாலிடிக்ஸுங்கிறது நானாக என் மக்களுக்கும், என்னோடய மொழிக்கும், என்னோடய தாய் மண்ணுக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும், நம்மளும் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், என்னோடய பேஷனாக நானும் அது வாலண்டியராக அது வந்திருக்கேன். ஸோ வாலண்டியர் வரும்போது அந்த அளவுக்கு ஒரு நமக்கு எதுவுமே வந்து பேஷனேட்டாக பண்ணும்போது யூ டோன்ட் ஃபீல் த பெயின் ஆர் சம்திங். ஸோ பாலிடிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புதுச்சேரியில் இந்த விஷயத்தை தாமதப்படுத்தவே கூடாது, உடனே அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா என்ன? டெவலப்மெண்ட், நம்ம ப்ராக்ரஸ். நம்ம ரொம்ப நாள் வந்து இருக்கிற மில்ஸ் எல்லாம் நம்ம மூடிட்டு தான் இருந்திருக்கோம். நம்ம எதுவுமே வந்து இது வரைக்கும் ஒரு ஐடி பார்க் கூட நம்ம கட்டலை. ஸோ இம்மீடியட்டாக நம்ம வந்து டெவலப்மெண்ட், லெட் இட் பி இண்டஸ்ட்ரீஸ், லெட் இட் பி ஐடி பார்க்ஸ், லெட் இட் பி தீம் பார்க்ஸ், டூரிசமும் நம்ம இமீடியட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நான் ஆல்ரெடி நம்மக்கிட்ட டூரிசம் ஆல்மோஸ்ட் 30,000 to 50,000 பீப்புள் வாரத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஃப்ளோ வந்து நார்மலாக எல்லா ஊரும் கிடைக்காது. இந்த ஊரில் ஆல்ரெடி கிடச்சிருக்கனால வர டூரிஸ்ட்டுக்கும் ஃப்ரெண்ட்லியாகவும், இங்கே இருக்கிற லோக்கல் நம்ம மக்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும், ஒரு டிராஃபிக் சிஸ்டமாக இருக்கட்டும், நிறைய வந்து இதுவே ஒரு பேர்டன் ஆகுது. ஸோ பேசிக் சிம்பிள் ரூல்ஸ் இப்போ நாங்கள் டிஜிபி கிட்ட கூட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஒன் வே பண்ணி விட்டுட்டாலே மேக்ஸிமம் டிராஃபிக் இஷ்யூஸ் சார்ட் அவுட் ஆகிடும். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஐஐடி, தமிழ்நாடு ஃபுல்லாகவே அந்த மாடலை ஃபாலோ பண்ணி இப்போ மேக்ஸிமம் சிக்னல்ஸை யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாருமே வந்து இந்த ஒன் வேஸ்லேயே மேக்ஸிமம் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் சின்ன சின்ன விஷயங்களை இம்மீடியட்டாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக புதுச்சேரிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு தேவை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்ஸ் மத்திய அரசுடைய சப்போர்ட் இல்லாமல் புதுச்சேரி கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியுமா? அதான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே யூனியன் டெரிட்டரி. ஸோ யூனியன் டெரிட்டரி நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் நம்மளுக்கு எப்பவுமே தேவை. ப்ளஸ் இன்றைக்கி வரைக்கும் 30% ஆஃப் தி சப்சிடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் இதெல்லாம் என்றைக்கோ நம்ம வந்து ஸ்டேட் வுட் கேட்டு இன்னத்துக்கு நம்ம இனிஷியலாக ஸ்பெஷல் ஸ்டேட்
ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம செல்ஃப் சஸ்டெய்னிங் ஆகி ஸ்டேட்டோட மாறி இருக்கலாம். பட் அதான் ஸோ இங்கே இருந்தவங்க இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க இதெல்லாமே ஒரு விஷனரியாக பார்க்காம விட்டுட்டாங்க. ஸோ இனி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம வரும்போது அதுதான் நம்ம சிங்கப்பூரா செல்ஃப் சப்போர்ட்டடாக இருக்க முடியுமா புதுச்சேரியால்? இப்போ 30% கொடுக்குறாங்க, இது 30% இல்லாமல் புதுச்சேரியால் தன்னை இல்லை இப்போதைக்கு பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம டெட்டில் தான் இருக்கோம். இப்போதைக்கு வந்து இமீடியட்டாக நம்மளால் இமீடியட்டாக செல்ஃப் சஸ்டெய்னிங்காலாம் இருக்க முடியாது. ஸோ பட் ஆனால் தெர் இஸ் இமீடியட் ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம 3000 crores நம்ம பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 14,000 crores 3,000 crores மட்டும் நம்ம இபி கட்டிகிட்டு இருக்கோம். இந்த இபிக்கு நம்ம கொடுக்குற காசை வந்து நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் இங்கேயே நம்ம பண்ணிட்டோம்னா, அதுவும் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பெரிய எனர்ஜி கம்பெனிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இன்றைக்கி வந்து அரௌண்ட் 11 to 13 rupees நம்ம இப்போ யூனிட் பே பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு இவங்க வந்துட்டாங்கன்னா 4 rupeesக்கே பண்ணி தர முடியும் ஓன் ப்ரொடக்ஷன் வந்துருச்சுன்னா. அது வந்துருச்சுன்னா நம்மளுக்கோட கவர்மெண்ட்டோட காஸ்ட் வந்து 1,000 crores தான் வரும். ஸோ பேலன்ஸ் 2,000 crores we can save. ஸோ இந்த சேமிப்பு மூலிமா நம்ம நிறைய ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்கீம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கூட ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். பட் இஸ் ஆல் பாசிபிள். பட் என்ன அது இனிஷியேட் எடுக்கணும். டெவலப்மெண்ட்டுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணால் புதுச்சேரி டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கான ஒரு சிக்னேச்சர் ஐடியாஸ் இருக்கும்ல, எக்கனாமிக் ஐடியாஸ் இருக்கும்ல புதுச்சேரிக்கு? மெயின் ஒன் இஸ் டூரிசம். பட் டூரிசம் மட்டும் நம்பி நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. வி ஷுட் ஹேவ் ஓன் இண்டஸ்ட்ரீஸ், ஐடி பார்க்ஸ். டூரிசம் இன்க்ளூடிங் மெடிக்கல் டூரிசம், இன்க்ளூடிங் மெடிக்கல் டூரிசம், வெல்னஸ். இட் ஷுட் பி அ கம்பைண்ட் ஆஃப் எவ்ரி திங். ஏன்னா ஒரு இப்போ சிங்கப்பூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹேஸ் எவ்ரி திங். இட் லேவ் டூரிசம், இட் லேவ் ஆண்டர்பிரினர்ஷிப், இன்னோவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஹோலிஸ்டிக்காக தான் பார்க்கணுமே தவிர இது இருந்தால் அதுன்னு இருக்கக்கூடாது. பட் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். யாருமே எந்த கவர்மெண்ட்டை போய் பார்க்கணுன்னு அவசியமே இருக்கக்கூடாது. எந்த ஆஃபீஸ்க்கு போய் நடக்கணும்னு தேவையே இருக்கக்கூடாது. அவங்க ஆன்லைன்லேயே வந்து இன்றைக்கி எல்லாமே வந்துருச்சு. இன்றைக்கி வந்து யூ கேன் ரைஸ் அ கம்ப்ளைண்ட், யூ கேன் ஃபைல் அ கம்ப்ளைண்ட், ஒரு அப்ளை பண்ணால் ஒரு பெர்மிஷனுக்குலாம் ஆன்லைன்லேயே வந்துடலாம். ஸோ இன்றைக்கி எல்லாமே சிஸ்டம் இஸ் வெரி சிம்பிள். பட் ஆனால் நம்ம இன்னும் அது அடாப்ட் பண்ணாமல் இருக்கோம். ஸோ இதெல்லாம் அந்த இம்மீடியட்டாக அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், சராசரி மக்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து ஈஸியாக வந்து ஒரு வேலை நடக்கிறதுக்கு ஈஸி பண்ணி கொடுக்கணும். புதுச்சேரிக்கு இப்போ தேவையான விஷயம்னா என்ன? பேஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை? நீங்கள் இவ்வளோ நாள் களத்துலேருந்து சேகரிச்சிருக்கிறீங்க. அதான் இங்கே பேசிக் நீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கெஸ்ட் லெக்சர்ஸை போட்டு இன்றைக்கி வரைக்கும் அவங்கள பெர்மனெண்ட் ஆக்காமல் ஒரு 216 250 பேர் பக்கம் இன்றைக்கி உண்ணாவிரதம் நடத்திட்டு இருக்காங்க. இதே சைடில் பேரலாக பார்த்திங்கன்னா இன்னும் புதுசாக வந்து டீச்சர்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது நடுவில் பார்த்திங்கன்னா இவங்க டெம்பரரி டீச்சர்ஸ் கிட்ட படித்தவங்களே இன்றைக்கி பெர்மனெண்ட் டீச்சர்ஸாக மாறியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டலே இங்கே நிறையா தப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் நீட்ஸ் வாட்டர். இன்றைக்கும் ஒரு குடிநீர் குடித்து மக்கள் இன்னும் இறக்குறாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் ஒரு பேசிக் ட்ரிங்கிங் வாட்டர் கூட நம்மளால் இவ்வளோ வருஷம் இண்டிபெண்டன்ஸ் கழித்து நம்ம ஒரு பேசிக் ட்ரிங்கிங் வாட்டர் கூட நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியலன்னா இதெல்லாம் சீரியஸ்லி அலாமிங். அதே மாதிரி பிலோ பாவர்ட்டி லைன் சொன்ன மாதிரி மழை பெஞ்சா அவங்களுக்கு தங்கறதுக்கு வீடு இல்லை. சுனாமி குடிப்பிடம்லாம் போய் பார்த்தோம்னா இடிஞ்சு விழுகிற கண்டிஷனில் இருக்குது. அதான் பேசிக் நீட்ஸே இங்கே வந்து ஃபுட், வாட்டர், ஷெல்டர், ஜாப்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டருக்கு நிறைய பேர் இங்கேருந்து மற்ற மாநிலங்கள் போய் பெங்களூர், சென்னை, ஹைதராபாத்னு சொல்லி ஐடி கம்பெனிஸில் வேலை பார்க்குற சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. வேறஸ் நம்ம இங்கேயே வந்து வி கேன் கிரியேட் மெனி ஐடி பார்க்ஸ். இன்னொன்று வி ஆர் நோன் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ். நம்ம பர் ஹெட்டுக்கு வந்து இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் டிவைடட் பை யூ கால்குலேட் ஃபார் தி நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பெட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 10,000 to 11,000 பெட்ஸ் புதுச்சேரியில் இருக்குது. இட் கேன் பி கன்சிடர் அஸ் அ மெடிக்கல் டூரிசம். இன்னமும் நம்ம அந்த மெடிக்கல் டூரிசம் பற்றி நம்ம யோசிக்கல. வெல்னஸ் டூரிசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டூரிசம் இன்னொன்று சஸ்டைனபிள் டூரிசம் எடுத்துட்டிங்கனாலும் டூரிசம்லேயே தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். இப்போ வாட்டர் தீம் பார்க்ஸ். இப்போ சென்னையில் கூட நம்ம ஃப்ரெண்டு வியட்நாமில் தே ஆர் தி ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கம்பெனி இன் வியட்நாம், வின்ஃபாஸ்ட்னு சொல்லி த்ரூ மை ரெஃபரன்ஸ் வி கனெக்டட் இன் தமிழ்நாடு. இப்போ வின்ஃபாஸ்ட்னு இப்போ கார் இங்கே தூத்துக்குடியில் மேனுஃபேக்சர் தூத்துக்குடி. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டூரிசம் கான்க்ளேவில் தேவ் சைன்ட் அன் அக்ரிமெண்ட் ஃபார் 650 crores வந்து இந்த மாதிரி தீம் பார்க் வித் ஹை அண்ட் ஹோட்டல்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அவர் தெரிஞ்சனால நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி இப்போ புதுச்சேரி கொண்டு வாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ஸ்ட்ரக்சரை புதுச்சேரிக்குள்ளே ஏற்படுத்திட்டீங்களா உங்கள் பார்ட்டிக்கு? ஆமாம். இப்போ ஆக்சுவலாக
பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்ட்டியில் எந்த ஒரு பழைய பார்ட்டிலையும் ஜாயினிங்ஸ்னு சொல்லி இல்லை. இப்போ எங்கள் பார்ட்டியில் டெய்லியும் ஜாயினிங்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. இதோட மெயின் காஸ் என்னென்னா, எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஃபஸ்ட்டு தே திங்க் லைக் நம்ம இங்கே சம்பாதிக்க வரல. ஒரு பாலிட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே என்னென்னா வந்து எப்படி சம்பாதிக்க போகிறோம், இதெல்லாம் தான் பீப்புள் வில் திங்க். பட் இன் மை கேஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட், வெல்தி பேக்ரவுண்ட்லேருந்து வரோம். நம்மளுக்குன்னு சில ரிசோர்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. நம்ம இனிமேல் வந்து எதுவுமே நம்ம இங்கே வந்து தான் நம்ம சம்பாதிக்கணும் கூட தேவையில்லை. அண்ட் பீப்புளோட நம்பிக்கை, ஒரு விஷனரி லீடராக பார்க்குறாங்க. எப்போவுமே வந்து லீடர் வந்து சும்மா ஏதோ வந்தாங்க ஏதோ செய்கிறாங்க. எப்பவுமே லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ரியாக்டிவாக தான் இருப்பாங்க. ஒரு நடக்கும், இதுக்கு இப்படி பண்ணலாமா, அது கூட இன்றைக்கி இருக்கிறது இல்லை. பட் இன் மை கேஸ் நான் வந்து எப்போயும் ஒரு ப்ரோஆக்டிவ் லீடராக இருக்குன்னு பார்ப்பேன். இன்றைக்கி ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரும், அதுக்கு நம்ம இன்றைக்கே நம்ம என்னவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷனோட நம்ம இறங்கியிருக்கிறது வந்து இன்றைக்கி தட் இஸ் வேர் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸோ எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, ஒரு ட்ரஸ்ட் அண்ட் நம்மளோட விஷன். ஸோ இது ரெண்டு தான், அதை பார்த்து தான் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 10 வருஷம் கழித்து புதுச்சேரி எப்படி இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வரக்கூடிய அந்த மாற்றங்களை எப்படி உணர போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆஃப்டர் 10 இயர்ஸ்? ஆமாம், இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, சிங்கப்பூர் ஆர்கிடெக்ட் வந்து சிபிஜின்னு சொல்லி அவங்க வந்து 188 இயர்ஸ் ஓல்டு ஃபார்ம். அவங்க தான் வந்து சிங்கப்பூர் இண்டிபெண்டன்ஸே சிங்கப்பூருக்கு 60 இயர்ஸ் பேக் தான் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி 188 இயர்ஸ்னால் தேவர் த பீப்புள் ஹூ டிசைன் சிங்கப்பூர்னா எப்படி இருக்கணும், அர்பன் பிளானிங்னா எப்படி இருக்கணும், ஒரு டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்னா எப்படி இருக்கணும், வாட்டர் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கணும், இவங்க தான் டிசைன் பண்ண. ஸோ நீங்கள் பார்த்தது அவங்கள வச்சு தான் நம்ம வந்து இப்போ புதுச்சேரியை வந்து எங்கெங்கே மாஸ்டர் பிளான், ஒரு டென்டேட்டிவான மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பிஃபோர் எலெக்ஷன்ஸ் நாங்கள் அதை காட்டுவோம், இப்போ புதுச்சேரியில் என்னெல்லாம் வரப்போகுது, எப்படிலாம் வரப்போகுதுன்னு ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷனாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு வி ஆர் க்ரியேட்டிங் அ இம்பேக்ட். ஸோ எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம விஷன் பண்ணி க்ரியேட்டிவாக அவங்க ஒரு இமேஜாக ஒரு வீடியோவாக எப்படி புதுச்சேரி வரப்போகுதுன்னு நாங்கள் காட்டுறதுக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம். 26 எலெக்ஷனுக்கு நீங்கள் என்ன மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஹோப் கொடுக்குறீங்க? இண்டிவிஜுவலாக கண்டெஸ்ட் பண்ண போகிறோமா இல்லை அலைன்ஸில் போகிறோமான்னு ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. ஐ கீப் சேயிங், நம்ம ஒரு புது பார்ட்டியாக நம்ம எதிர்நீச்சல் போட்டு சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணிலாம் நம்ம சர்வே பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அட் த சேம் டைம் நம்மளோட ஐடியாலஜி, நம்மளோட விஷன் இதுவும் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இதுக்கு பேலன்ஸ்டாக வி ஆர் ஃபிகரிங் அவுட் வேஸ். இது பெஸ்ட்டாக நம்ம இதுலேருந்து பெஸ்ட்டாக எடுத்து என்ன மக்களுக்கு நம்ம பெஸ்ட்டு செய்ய முடியும்னு பார்த்துட்ருக்கோம். எங்களோட ஆஸ் அ பார்ட்டியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 பில்லர்ஸ், நாங்கள் விமன் எம்பவர்மெண்ட்டு, ஃபார்மர்ஸு, ஃபிஷர்மெனுக்கு, அதுக்கப்புறம் யூத்துக்கு. ஸோ இது மாதிரி நாங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு டூரிசம், இதெல்லாம் ஓவராலாக அந்த ஸ்டார்ஸில் எப்படி நம்ம இதை எம்பவர் பண்ணலாம். இப்போ பர்டிகுலராக அந்த விமன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டேங்க இல்லையா? அதில் அனௌன்ஸ் பண்ணோம். இன்னும் ஒரு நல்ல ஒரு இஷ்யூனா அந்த அனௌன்ஸ் பண்ணதில் அந்த ஷீ மார்ட்னு ஒரு கான்செப்ட் ஒன்று எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் வந்து விமன் எம்பவர் பண்ணி அவங்க தயாரிக்கிற பொருளை அங்கேயே ஒரு மார்க்கெட் மாதிரி விற்று அந்த அவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்டை நம்ம டெக்னாலஜி மூலிமா, மொபைல் ஆப் மூலிமாவும், இ-காமர்ஸ் மூலிமா குளோபலாக எப்படி விற்கலான்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இப்போ பட்ஜெட்லேயும் கவர்மெண்ட்டே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே நம்மளுக்கு அது பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது மாதிரி அதான். ஸோ இதெல்லாமே ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்குன்னு ஒரு ஆசையோ அந்த ஒரு பேஷன் வந்துச்சுன்னா தென் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணணும்னு நினச்சாலே போதும். இப்போ நம்ம இந்த யூனிவர்ஸோட எனர்ஜியை வந்து ஃபஸ்ட் யூ நீட் டு திங்க் தட் லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி தான். நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினச்சாலே நிறைய விஷயம் நம்மளை சேர்ந்து நம்மளை கூடி வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி, இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பு இருக்குல்ல, இது பலமா அல்லது பலவீனம் அப்படிங்கிறீங்களா? இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 3 டைம்ஸ் கான்சிக்யூட்டிவாக வந்திருக்காங்க சென்ட்ரல்லையும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்றைக்கி நம்மளோட க்ரோத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு மீட்டிங்கில் 5th லார்ஜஸ்ட்டு எக்கானமின்னு சொல்லி பேசிட்டு வந்து 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நம்ம 4th லார்ஜஸ்ட் எக்கானமியே வந்துட்டோம். ஸோ வி ஆர் க்ரோயிங் இன் எ வெரி குட் ஸ்பேஸ். முன்னாடிலாம் வந்து அமெரிக்காவோ எனி ஃபாரின் கண்ட்ரி வந்து நம்மளை ஆம்ட்ரிஸ்ட் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் இன்றைக்கி ட்ரம்ப்பே வந்து டேரிஃபை அவரே குறைச்சிட்டார். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கிற பொசிஷன் ஆஸ் அ வேர்ல்டு லீடர் வந்து வி ஆர் இன் வெரி குட் பொசிஷன். பட் இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட நம்ம நிறைய டெவலப்மெண்ட், இப்போ இந்த லாஸ்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கூட இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்,
எல்லாருமே அவங்க எனக்கு என்ன இண்டிவிஜுவல் என்ன கிடைக்கும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஃப்ரா டெவலப் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு வாஜ்பாய் ஜி இருக்க டைமில் தான் கோல்டன் குவாட்ரிலேட்டரல்னு சொல்லி ரோடு ஒன்று போட்டாங்க இன்ஃப்ரா. அந்த ரோடு போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸி கனெக்டிவிட்டி ஆச்சு. ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியாச்சு, கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியாச்சு. அகெயின் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும். ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டை எடுத்துகிட்டு தான் நம்ம க்ரோ ஆக முடியுமே தவிர நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம டெவலப் பண்ணணும்னு நினச்சோம்னா வில் பி லேக்கிங் பிஹைண்ட்.